சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு புதிதாக 2 ஆசிய சிங்கங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கம் உலாவும் இடமான லயன் சஃபாரி 25 ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தூர் உயிரியல் பூங்காவிலிருந்து 2 ஆசிய சிங்கங்கள் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. அதேபோல 2 எகிப்திய கழுகுகள் மற்றும் 1 செங்காட்டு கோழியும் பூங்காவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. வண்டலூர் உயிரியல் பூங்காவிலிருந்து நீர் யானை, நெருப்பு கோழிகள், அனகொண்டா பாம்புகள் இந்தூர் உயிரியல் பூங்காவிற்கு அனுப்பப்பட்டன. ஹொசூர் அருகே கத்திரி வெயிலுக்கு நடுவே யானை ஒன்று குட்டையில் ஆனந்த குளியலிட்டது. அஞ்சட்டி அருகே உள்ள வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை வெப்பத்தை தணிக்க குட்டையில் நீண்ட நேரம் ஆனந்த குளியலிட்டதை ஏராளமானோர் பார்த்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கோடை சாகுபடி அறுவடை பணியில் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் நெல் கொள்முதல் காக்க கொல்கத்தாவிலிருந்து 27.30 லட்சம் சாக்குகள் ரயில் மூலமாக வந்து சேர்ந்தன. 42 வேகன்களில் கொண்டுவரப்பட்ட இந்த சாக்குகள் மாவட்டம் முழுவதும் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு அனுப்பப்பட உள்ளன. தற்போது ஒரு பேரலுக்கு 500 சாக்குகள் வீதம் மொத்தம் 5460 பேரல்களில் வந்திருக்கூடிய சாக்குகளை லாரிகள் மூலமாக குடோன்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 37 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நடுக்கடை பகுதியைச் சேர்ந்த இதயத்துல்லா ஷகிலா தம்பதி கேரளாவுக்கு சென்றனர். இந்நிலையில் அவர்களது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் இதுகுறித்து இதயத்துல்லாவுக்கு தகவல் கொடுத்தனர். மேலும் இது தொடர்பாக புகாரின்படி அங்கு போலீசார் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். அதில் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 37 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. தருமபுரி அருகே சாலை விபத்தில் படுகாயமடைந்து மூளை செயலிழந்த அரசு பள்ளி ஆசிரியையின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. மாரவாடி அரசு பள்ளியில் பணியாற்றி வந்த கீதா கடந்த 10ஆம் தேதி நிகழ்ந்த விபத்தில் சிக்கிய நிலையில் தருமபுரி அரசு மருத்துவமனையில் மூளைச்சாவடைந்தார். அவரது குடும்பத்தினர் முன்வந்து கண்கள் மற்றும் சிறுநீரகங்களை தானம் செய்தனர். அறுவை சிகிச்சைக்கு பின் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொழுது மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மாணவர்கள் நீண்ட வரிசையில் நின்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கொடைக்கானலில் சினிமா துணை நடிகை விஷ்ணுபிரியாவின் தந்தை சூரிய நாராயணன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான கிரிஜா மற்றும் அவரது மகன் கிரண் ஆகியோருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்களை பறிக்க திட்டமிட்டு கடந்த பிப்ரவரி மாதம் இந்த செயலில் ஈடுபட்டதாக 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் தங்களுக்கு தொடர்பு இல்லை என மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்ட நிலையில் அவர்கள் சிறையில் இருந்த காலத்தை கணக்கில் கொண்டு நீதிபதி ஸ்ரீமதி நிபந்தனை ஜாமீன் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துகளை தடுக்க அமைக்கப்பட்ட புதிய நடைமேம்பாலத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லிப்ட் வசதி மற்றும் சோலார் மின் விளக்குகளுடன் இந்த பாலத்தின் பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளன. இருப்பினும் பணிகள் முடிந்தும் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாததால் சாலையை கடக்கும் பாதசாரிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் முருகமங்கலம் பாலமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. காப்பு கட்டிய பக்தர்கள் கரகம், காவடி எடுத்து வீதி உலா வந்து கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்தனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். நெல்லை மாநகராட்சி 5வது வார்டு பகுதியில் குப்பைகள் தேங்குவதை கண்டித்து கவுன்சிலர் ஜெகநாதன் தலைமையில் பொதுமக்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பழுதான குப்பை வண்டிக்கு மாலை அணிவித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் வார்டில் நிலவும் சுகாதார சீர்கேடு குறித்து துணை மேயரிடம் முறையிட்டனர். 200க்கும் மேற்பட்ட தெருக்கள் உள்ள வார்டில் போதிய தூய்மை பணியாளர்கள் இல்லை என்றும் ஓடைகளில் தேங்கியுள்ள கழிவுகளை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்திற்கு முக்கிய அதிகாரிகள் வராததை கண்டித்து விவசாயிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர். விவசாய கூட்டத்தை புறக்கணிக்கிற அதிகாரிகளை நாங்கள் புறக்கணிக்கிறோம். இதனைத் தொடர்ந்து தாமதமாக வந்த வட்டாட்சியர் மணேஷ்குமார் இனிவரும் காலங்களில் அதிகாரிகள் முறையாக பங்கேற்பார்கள் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து கூட்டம் மீண்டும் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 100 நாள் வேலை கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே தத்தைமஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த 100கணக்கான பெண்கள் 100 நாள் வேலை வழங்க கோரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர்.
நீண்ட நாட்களாக பணி வழங்கப்படாததோடு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே வேலை ஒதுக்கப்படுவதாக பெண்கள் அதிருப்தி தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். வட்டார வளர்ச்சி தனி அலுவலர் மணிசேகர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் களைப்பு தெரியாமல் இருக்க சினிமா பாடல்களை பெண்கள் பாடிக்கொண்டே நாற்று நடவு செய்தனர். கஞ்சாநகரம் கிராமத்தில் வயலில் நாற்று நடும் பணியில் ஈடுபட்ட பெண்கள் வெயிலால் ஏற்படும் களைப்பு நீங்க உற்சாகமாக பாடல் பாடினர். என்ன வளம் இல்லை எந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உலங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். வட மாநிலங்களில் தொழிலாளர் உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக போராடியவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் கைது நடவடிக்கை கண்டித்து தமிழ்நாட்டில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் திரண்ட தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டவர்களை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்று முழக்கமிட்டனர். மயிலாடுதுறையில் தலைமை அஞ்சலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சமையல் எரிவாயு விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. நாகை அவுரித்திடலில் நடைபெற்ற போராட்டத்தில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்ட திருத்தங்களை உடனடியாக திரும்பப் பெற கோரிக்கை விடுக்கப்பட்டது. குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் காரைக்குடியில் தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சாயக்கழிவு நீரை நேரடியாக ஆற்றில் கலப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். அப்பொழுது ஆவத்திப்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு சாய ஆலை உரிமையாளர் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு பணியாற்றுவதாக குற்றம் சாட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பணம் வந்துச்சுன்னா கம்பெனி வாங்கிட்டு விட்டுவீங்க, வரலீங்கன்னா என்ன வேணா செய்வீங்க. நீங்க நான் எங்கிட்ட வாங்கல, எங்கிட்ட வாங்குற தைரியம் உங்களுக்கு கிடையாது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே மனைவியின் கழுத்தை நெரித்து கொன்று தீயிட்டு கொளுத்திய கணவர் 6 மாதங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டார். கடந்த நவம்பர் மாதம் புதுவிடுதி பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி பெண் ஆஷா உடல் கருகிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். தனது மனைவி தற்கொலை செய்து கொண்டதாக கணவர் முருகேசன் அப்பொழுது நாடகமாடினார். காவல்துறையினர் விசாரணையில் மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த முருகேசன் அவரை கொலை செய்துவிட்டு தற்கொலை என திசை திருப்பியது உறுதியானது. இந்நிலையில் முருகேசன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பரமக்குடி ராமநாதபுரம் 4 வழிச்சாலை திட்டத்திற்காக நிலம் வழங்கிய 2000த்திற்கும் மேற்பட்டோருக்கு குறைந்த அளவே இழப்பீடு வழங்கப்படுவதாக கூறி நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நாடாளுமன்ற ஒப்புதலின்படி இழப்பீட்டுத் தொகையை 4 மடங்கு உயர்த்தி வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோனியிடம் மனு அளித்த பொதுமக்கள் ஒப்பந்ததாரர்கள் அதை மீறி மின்சாரத்தை துண்டிப்பதாகவும் வீடுகளை காலி செய்ய சொல்லி மிரட்டுவதாகவும் புகார் தெரிவித்தனர்.